உன் வயிற்றிலே பிறந்தது குற்றமா? உன் குடலிலே கருவாக இருக்கும் போது ஒரு வதுமத்துக்கு வலியுறுத்தி போயிருப்பேன் அம்மா. உன் குடலிலே கருவாக இருக்கும் போது என் கருவிலே கழிச்சிருக்க கூடாதா? என்னை இந்த நிலைமை காலாக்கிட்டே அம்மா. அம்மா எனக்கு பால் கொடுத்த அம்மா, என்னை வளர்க்காம என்னை அழைத்துப்பா, எனக்கு கொடுக்காம அம்மா என்னை அத்தியே என்னை விட்டாயம்மா. எனக்கு இந்த தாயாக மட்டுமே செய்தால் இந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லை, இந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லை என்று சொல்லி எனக்கு இந்த தாயாகப்பட்டவன் என் ஆற்றிலே விட்டு விட்டாரம்மா. என் அன்று நாளையில் என்னை கொண்டிருக்க கூடாதா? என் பிள்ளையா கருவில் இருக்கும் போது எனக்கு கருவிலே கலந்திருக்க கூடாதா? நான் யாரும் உலகத்துக்கு தெரியாத போயிருப்பே. ராஜர்களை சிறப்பாக வளர்த்தாய் அம்மா, என்ன மட்டும் அம்மா வளர்க்காதது தாயே? நான் அப்பேற்பட்ட பாவம் நான் என்ன செய்தேன்? நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? இப்பேற்பட்ட வீரனா நான் பிறந்து இப்பேற்பட்ட ஒரு சொல்லுக்காக உன் தந்தை யார் என்று கேட்பதற்காக எனது நிலைமைக்கு ஆளாகிட்டே அம்மா. எனக்கு சோர்வு ஓட்டி அம்மா என்னை வளர்க்காம தாயின் கரத்திலே ஒருவாய் சோறு தின்னாத பாவி இப்பேற்பட்ட பாவி பிறந்து எனக்கு அண்ணா எனக்கு ஒருவர் இல்லை. எனக்கு யாரும் இல்லை, யாரும்
பாவிம்மா மனைவிருந்த நிலைமை, தாயிருந்து இதே நிலைமை, தம்பிமார்கள் இருந்து இதே நிலைமை, யாருக்கு யாரும் சொந்தம் கிடையாது. இந்த நிலைமையில் மனைவி என்னை பார்த்து கேட்கிறார், ஜாதி கெட்டவனையை உடல் கெட்டவனை ஆட்சியோடு போய்ந்தனி உன் குலத்தை சொல்லடா, உன் குலத்தை சொல் என்று சொல்லி கேட்கிறார் மனைவி. தாயாகப்பட்டவள் யாரிடத்திலும் சொல்லாதடா, குஞ்சியின் மைந்தன் என்று யாரிடத்திலும் சொல்லாதடா என்று பெற்ற தாய் மனைவி உன் குலத்தை சொல்லடா என்று என் மனைவி. எதையே சொல்லட்டேன், அது ஏன் உயிரோடு இருக்கிறேன். துரியோதனாகப்பட்டவன் என் செஞ்சோட்டுக்கு எனக்கு வெற்றி கொடு என்று துரியோதன. இதுவே இந்த நிலைமையிலே நம் குலத்தை சொல்லலன்னா யாருக்குமே தெரியாது. அதனால அந்த புந்திய அம்மனுக்கே நம் புத்தி பிறந்த வண்டி அடி பொன்னியாலே நீ சொல்லக்கூடிய வார்த்தை, நான் யாரு, நான் யாருடைய மகன், நான் எப்படி பிறந்தவன், என் தாத்தாவாக வளரும் சோரசேன ஆகப்பட்டவர் சிறப்பாக சோரசேன நாட்டிலே ஆண்டு ஆட்சி செய்து வரும்போது துருவ மண்டலத்தை ஆட்சி செய்து வரும்படியான தூர்வாச மகாமுனிவர் ஆகப்பட்டவர் உலகத்திலே வெப்பநிலை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாகம் நடத்த வேண்டும் என்று என் தாத்தாவை தேடி தூர்வாச மகாமுனிவர் அந்த சோரசேன நாட்டிற்கு அவர் வந்தார்.